ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஆப்பை எப்படி சொல்கிறது, அதுக்கு தேவையான குருமாவும் நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 கப்பு பச்சரிசியை போட்டுக்கணும். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து போட்டுக்கணும். அது கூட 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இதை நாம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லாதே கழிஞ்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். அது கூட தேவையான உப்பும் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பும் மதிய வச்சு சாதம் ஒரு 1/2 கப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம அதையே ஒரு பவுலில் மாற்றிட்டு அதையும் நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ நாம் நைட்டு அதை அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் சோடா உப்பு அதெல்லாம் எதுவும் நான் கலக்கலை ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். அது கூட பொட்டுக்கடலையும் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு நாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நீளமாக அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தக்காளி வெங்காயம் அதையும் உள்ளே ஊற்றிக்கணும். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அது கூடவே உருளைக்கிழங்கு போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விடணும். அதுக்கப்புறமா மட்டன் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வீட்டில் சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம விட்டுக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம அதையே இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஆப்பமாக ஊற்றி எடுக்கலாம். ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆப்பத்தை மாவு எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். அதுக்கடையில் நம்மளுக்கு விசில் வந்தாச்சு. 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பச்சட்டி நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாவை இப்போ ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம அதை எடுத்து லைட்டாக சுற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் நல்லா சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விடணும். எண்ணெய் லைட்டாக விட்டுக்கிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மேலே மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு அது குக் ஆகணும். எண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதையே தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சு 2 நிமிஷம் நம்ம அதையே அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா அழகான நம்மளுக்கு டேஸ்டான அப்பம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது போல் நம்ம ஒவ்வொன்றா சுட்டி எடுக்க வேண்டியது. நம்ம குருமா வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.